சார், காமெடி ஆக்டர் சேஷு அவர்களோட டெத் நியூஸ் நீங்க கேள்விப்பட்டீங்களா சார்? இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது எனக்கு. ஏற்கனவே சொன்னாங்க, அது கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். மறுபடியும் அவரை நீங்க நேர்ல இப்ப கடைசியா எப்பயும் பாத்தீங்களா சார்? நான் வந்து நேரில் எனக்கு ரொம்ப ஒரு அண்ணன் கூப்பிடுவேன். நானும் அவர் ரொம்ப டீப்பாக பழகியிருக்கோம். எனக்கு ரொம்ப உண்மையிலே இந்த செய்தி ரொம்ப இதாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக நான் அண்ணன் கூட வந்து நாய் சேகரிட்டன்ஸ் படம் வடிவேல் சார் படத்தில் நானும் அவரும் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாள் மீட் பண்ணி அவரை பேசியிருக்கேன். எனக்கு அடிக்கடி மெசேஜ் பண்ணுவாங்க, ஆடியோ வாய்ஸ் மெசேஜ்லாம் பண்ணுவாங்க. அண்ணன் சின்ன பையன் மாதிரி விளையாடுவார் என் கூட எல்லாம். ரொம்ப நான் லாஸ்ட் டைம் நான் சென்னை வந்திருந்தப்போ கூட உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னாங்க. அப்புறம் மறுபடி எங்கள் கூட ஒரு ஃபைட்டர் ஒருத்தர் நானும் அவங்க எல்லாம் சேர்ந்து இது பண்ணுவோம். அவர் சொன்னார் இப்போ நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால நான் அவர் நேரடியாக கூட போய் பார்க்கல நான். ஓகே சார். ஒரு வாரமா வென்டிலேட்டர்ல வச்சிருந்ததுனால அவருக்கு உடல் உறுப்புகளும் வந்து செயலிழந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க சார். அவர் பர்சனலா எப்படிப்பட்ட ஒரு பர்சன் சார்? எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய ஒரு நபர் அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பர்சனலா அவர் எப்படி சார்? அன்னைக்கு கூட வந்து நான் முன்னால ஆக்சுவலா ஒரு விஜய் டிவியில இருந்து வந்தவர்ன்றது கேள்விப்பட்டிருக்கேன். அவர் நுண்ணு சபா அந்த இதுல இருந்து. அதுக்கு முன்னால வந்து எனக்கு அதுக்கு பின்னால அவரை ரொம்பவே நல்லா தெரியும். நான் ஒரு மாறன் அண்ணன் இவர் எல்லாமே அந்த படத்துல வடிவேல் சார் படத்துல பண்ணியிருக்கோம். நம்ம பண்ணும்போது என் கூட ரொம்ப டீப்பா ரொம்ப ஜாலியா விளையாடுவார். அவருடைய ஏஜுக்கு வந்து ரொம்ப நானும் அவரும் தான் ரொம்ப ஜாலியா இருப்போம். யாருன்னாலும் நாங்கள் 2 பேரும் தனியா போய் உட்காந்து பேசிட்டு ஜாலியா பல இதுகள் பேசுவோம். அடிக்கடி டீ சாப்பிடுவாங்க. ஸ்மோக் பண்ணுவார் அப்போவே. எனக்கு அது பார்த்துருக்கேன். இது வந்து உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்கு மேடம். நான் இப்போ தான் நியூஸ் பார்க்க போகிறேன். நானே கொஞ்சம் வெளியில் இருந்தேன். ஆக்சுவலாக மதுரையில் இருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லவர் மேடம். அதாவது எல்லார்கிட்டையுமே ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா ஒருத்தரை வந்து பாராட்டினா வந்து அவ்வளோ ஒரு இதாக பாராட்டுவாங்க. ஒருத்தரை பாராட்டுறதுக்கே ஒரு மனசு வேணும்னுவாங்க. ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் கூப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா பண்ணுறடா, இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு ரொம்ப எனக்குலாம் ரொம்ப அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அண்ணன் வந்து. அவங்க வீட்டில் நடந்த சம்பவங்கள்லாம் நிறையா சொல்லுவாங்க. என் வீட்டில் மாடு இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு மாடு சாணம் அள்ளுவேன். அவங்க எல்லாத்துக்கும் நான் தான் கூட்டி போயிருக்குவேன்லாம் ரொம்ப டீப்பாக பர்சனல்லாம் என்கிட்ட நிறையா பேசுவாங்க மேடம். அவரோட இழப்பு வந்து இந்த திரையுலகத்துக்கு எவ்வளவு பெரிய இழப்பு? உண்மையில மேடம் அது இப்போ கூட இந்த வடக்குப்பட்டி ராமசாமி படத்துலலாம் அவர் பயங்கரமான ஒரு நல்ல ஒரு ரீச்சு. அவருடைய கேரக்டரை கூட நான் இப்போ எடுத்து நான் விஜய் டிவி அவர் பண்ணது அந்த கேரக்டர் கூட இப்போ நான் எடுத்து பண்ணேன் விஜய் டிவியில். ரொம்ப நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு. கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய படங்கள் அவருடைய படங்கள் வந்து நிறைய ஃபேமஸான படங்கள் ரொம்ப ஹிட்டான படங்கள்லாம் இருக்குது. இப்போ ரீசெண்டாகவே வந்து ரொம்ப நல்ல நல்ல கேரக்டர் நேரத்தில் தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லாமல் எங்களை மாதிரி நெருங்கிய பழக்கினவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இழப்பு மேடம். இது கண்டிப்பாக நல்லா இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் திடீர்னு இப்படி சொல்றேன்.